வின்ஃபாஸ்ட் மின்சார கார் நிறுவன உற்பத்தி மையத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 2 வகையான மின்சார கார்களின் விற்பனை தொடங்கி வைப்பு. டெல்லியில் காலை நடைப்பயிற்சி சென்ற மயிலாடுதுறை எம்பி சுதாவிடம் செயின் பறிப்பு. சுடிதார் கிழிந்ததுடன் கழுத்தில் காயம் ஏற்பட்டதாகவும் எம்பி புகார். திமுகவுடன் கூட்டணி வைக்கப் போவதாக வெளியாகும் தகவல் எள்ளளவும் உண்மையில்லை என ஓபிஎஸ் விளக்கம். முதலமைச்சரின் இல்லத்திற்கு சென்றதை அரசியலாக்குவது நாகரிகமற்ற செயல் எனவும் சாடல். நெல்லையில் உள்ள இல்லத்தில் விருந்தளித்த பின் எடப்பாடி பழனிசாமியுடன் தனியாக ஆலோசித்த நயினார் நாகேந்திரன். ஓ பன்னீர்செல்வத்தை மீண்டும் கூட்டணிக்கு அழைக்கலாமா என ஆலோசித்ததாக தகவல். தஞ்சாவூரில் சட்ட விதிகள் படி மாநகராட்சி கூட்டம் நடைபெறவில்லை என்று கூறி திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு. உறுப்பினர்களிடையே கைகலப்பு ஏற்படும் சூழலால் சமாதானம் செய்து வைத்த காவலர்கள். நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. தேனி, தென்காசியில் கனமழை பெய்யும் என கணிப்பு. பண்ருட்டி அருகே 158 சவரன் நகை கொள்ளை வழக்கில் 5 பேர் கைது. உருக்கிய நிலையில் 94 சவரன் நகை மீட்பு. ராமேஸ்வரம் கோயில் நடை இன்று முழுவதும் அடைப்பு. பர்வதம் மண்டகப்படிக்கு எழுந்தருளல் நிகழ்ச்சியால் முடிவு. புதுக்கோட்டை அருகே தலையில் தேங்காய் உடைக்கும் திருவிழாவில் பக்தர்கள் 3 பேருக்கு காயம். மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பு. உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மேகமூட்டம். காலை முதல் பெய்து வரும் சாரல். ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் சிபு சோரன் காலமானார். பல்வேறு அரசியல் தலைவர்களும் இரங்கல். உத்தரப்பிரதேசத்தில் கனமழையால் கங்கையில் கடும் வெள்ளப்பெருக்கு. உத்தராகண்ட், பீகார் மாநிலங்களிலும் வெள்ளத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. திருப்பத்தூரில் பள்ளி சென்ற மாணவர் உயிரிழந்த விவகாரத்தில் உடலை வாங்க மறுக்கும் பெற்றோர். பள்ளிக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்ட நிலையில் பாதுகாப்புக்காக போலீசார் குவிப்பு. ஆகஸ்ட் 7 ராகுல் காந்தி இல்லத்தில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டம். பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம். குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் குறித்து ஆலோசனை. உலக அளவில் இன்ஸ்டாகிராம் பயன்படுத்துபவர்களில் முதலிடத்தில் தொடரும் இந்தியா. 43 கோடி பேர் பயன்படுத்துவதாக தகவல். பரபரப்பான கட்டத்தில் 5வது டெஸ்ட் போட்டி. இங்கிலாந்துக்கு 35 ரன்களும் இந்தியாவுக்கு 4 விக்கெட்டுகளும் தேவை. தூத்துக்குடியில் வின்ஃபாஸ்ட் மின்சார கார் நிறுவன உற்பத்தி மையத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 2 வகையான மின்சார கார்களின் விற்பனை தொடங்கி வைப்பு. டெல்லியில் காலை நடைப்பயிற்சி சென்ற மயிலாடுதுறை எம்பி சுதாவிடம் செயின் பறிப்பு. சுடிதார் கிழிந்ததுடன் கழுத்தில் காயம் ஏற்பட்டதாகவும் எம்பி புகார். திமுகவுடன் கூட்டணி வைக்கப் போவதாக வெளியாகும் தகவல் எள்ளளவும் உண்மையில்லை என ஓபிஎஸ் விளக்கம். முதலமைச்சரின் இல்லத்திற்கு சென்றதை அரசியலாக்குவது நாகரிகமற்ற செயல் எனவும் சாடல். நெல்லையில் உள்ள இல்லத்தில் விருந்தளித்த பின் எடப்பாடி பழனிசாமியுடன் தனியாக ஆலோசித்த நயினார் நாகேந்திரன். ஓ பன்னீர்செல்வத்தை மீண்டும் கூட்டணிக்கு அழைக்கலாமா என ஆலோசித்ததாக தகவல்.
தஞ்சாவூரில் சட்ட விதிகள் படி மாநகராட்சி கூட்டம் நடைபெறவில்லை என்று கூறி திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு. உறுப்பினர்களிடையே கைகலப்பு ஏற்படும் சூழலால் சமாதானம் செய்து வைத்த காவலர்கள். நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. தேனி, தென்காசியில் கனமழை பெய்யும் என கணிப்பு. பண்ருட்டி அருகே 158 சவரன் நகை கொள்ளை வழக்கில் 5 பேர் கைது. உருக்கிய நிலையில் 94 சவரன் நகை மீட்பு. ராமேஸ்வரம் கோயில் நடை இன்று முழுவதும் அடைப்பு. பர்வதம் மண்டகப்படிக்கு எழுந்தருளல் நிகழ்ச்சியால் முடிவு. புதுக்கோட்டை அருகே தலையில் தேங்காய் உடைக்கும் திருவிழாவில் பக்தர்கள் 3 பேருக்கு காயம். மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பு. உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மேகமூட்டம். காலை முதல் பெய்து வரும் சாரல். ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் சிபு சோரன் காலமானார். பல்வேறு அரசியல் தலைவர்களும் இரங்கல். உத்தரப்பிரதேசத்தில் கனமழையால் கங்கையில் கடும் வெள்ளப்பெருக்கு. உத்தராகண்ட், பீகார் மாநிலங்களிலும் வெள்ளத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. திருப்பத்தூரில் பள்ளி சென்ற மாணவர் உயிரிழந்த விவகாரத்தில் உடலை வாங்க மறுக்கும் பெற்றோர். பள்ளிக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்ட நிலையில் பாதுகாப்புக்காக போலீசார் குவிப்பு. ஆகஸ்ட் 7 ராகுல் காந்தி இல்லத்தில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டம். பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம். குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் குறித்து ஆலோசனை. உலக அளவில் இன்ஸ்டாகிராம் பயன்படுத்துபவர்களில் முதலிடத்தில் தொடரும் இந்தியா. 43 கோடி பேர் பயன்படுத்துவதாக தகவல். பரபரப்பான கட்டத்தில் 5வது டெஸ்ட் போட்டி. இங்கிலாந்துக்கு 35 ரன்களும் இந்தியாவுக்கு 4 விக்கெட்டுகளும் தேவை. தூத்துக்குடியில் வின்பாஸ்ட் மின்சார கார் நிறுவன உற்பத்தி மையத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 2 வகையான மின்சார கார்களின் விற்பனை தொடங்கி வைப்பு. டெல்லியில் காலை நடைபயிற்சி சென்ற மயிலாடுதுறை எம்பி சுதாவிடம் செயின் பறிப்பு. சுடிதார் கிழிந்ததுடன் கழுத்தில் காயம் ஏற்பட்டதாகவும் எம்பி புகார். திமுகவுடன் கூட்டணி வைக்கப் போவதாக வெளியாகும் தகவல் எள்ளளவும் உண்மையில்லை என ஓபிஎஸ் விளக்கம். முதலமைச்சரின் இல்லத்திற்கு சென்றதை அரசியலாக்குவது நாகரிகமற்ற செயல் எனவும் சாடல். நெல்லையில் உள்ள இல்லத்தில் விருந்தளித்த பின் எடப்பாடி பழனிசாமியுடன் தனியாக ஆலோசித்த நயினார் நாகேந்திரன். ஓ பன்னீர்செல்வத்தை மீண்டும் கூட்டணிக்கு அழைக்கலாமா என ஆலோசித்ததாக தகவல். தஞ்சாவூரில் சட்ட விதிகள் படி மாநகராட்சி கூட்டம் நடைபெறவில்லை என்று கூறி திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு. உறுப்பினர்களிடையே கைகலப்பு ஏற்படும் சூழலால் சமாதானம் செய்து வைத்த காவலர்கள். நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. தேனி, தென்காசியில் கனமழை பெய்யும் என கணிப்பு. பண்ருட்டி அருகே 158 சவரன் நகை கொள்ளை வழக்கில் 5 பேர் கைது. உருக்கிய நிலையில் 94 சவரன் நகை மீட்பு. ராமேஸ்வரம் கோயில் நடை இன்று முழுவதும் அடைப்பு. பர்வதம் மண்டகப்படிக்கு எழுந்தருளல் நிகழ்ச்சியால் முடிவு. புதுக்கோட்டை அருகே தலையில் தேங்காய் உடைக்கும் திருவிழாவில் பக்தர்கள் 3 பேருக்கு காயம். மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பு. உதகை
மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மேகமூட்டம். காலை முதல் பெய்து வரும் சாரல். ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் சிபு சோரன் காலமானார். பல்வேறு அரசியல் தலைவர்களும் இரங்கல். உத்தரப்பிரதேசத்தில் கனமழையால் கங்கையில் கடும் வெள்ளப்பெருக்கு. உத்தராகண்ட், பீகார் மாநிலங்களிலும் வெள்ளத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. திருப்பத்தூரில் பள்ளி சென்ற மாணவர் உயிரிழந்த விவகாரத்தில் உடலை வாங்க மறுக்கும் பெற்றோர். பள்ளிக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்ட நிலையில் பாதுகாப்புக்காக போலீசார் குவிப்பு. ஆகஸ்ட் 7 ராகுல் காந்தி இல்லத்தில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டம். பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம், குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் குறித்து ஆலோசனை. உலக அளவில் இன்ஸ்டாகிராம் பயன்படுத்துபவர்களில் முதலிடத்தில் தொடரும் இந்தியா. 43 கோடி பேர் பயன்படுத்துவதாக தகவல். பரபரப்பான கட்டத்தில் 5வது டெஸ்ட் போட்டி. இங்கிலாந்துக்கு 35 ரன்களும் இந்தியாவுக்கு 4 விக்கெட்டுகளும் தேவை.